எங்கள் கொட்டிலிருந்து பூவிலிருந்து பூச மஞ்சளிலிருந்து இப்படி விதமாக விட்டீர்களே அம்மா. அப்பா இருந்துங்களப்பா, எங்களோடு பேசுங்களப்பா, எங்களுடைய முகத்தை பாருங்கள் தந்தையே. அப்பா அப்பா உன் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பா உன் தியாகத்தை அப்பவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பவும் தேகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம். வறுமைய கண்டதில்ல, பாடி மன நின்னதில்ல, எதையுமே தனக்கு என்று நீ இதுவரை என்னதில்ல. உழைச்சி நீ ஓடான நீர்மவழி போம் நேரான, அள்ளு பகலுமே துண்ட கடலுள்ள நீராடி எங்களை அலமரம் போல வாழாக்கின போராடி. அருமை அப்பா அப்பா நீ மந்திரம்மா பாடுபடு எந்திரம்மா, என்னைக்கிட்ட மாறிடுமோ எண்ணிலமா தந்திரம்மா.
துவண்டு விழும்போது தாளாட்டு தோழி விழும்போது ஆராட்டு, துவண்டு விழும்போது தாலாட்டு, அல்லும் பகலும் துயரக் கடலில் வாடி, அலமரமா ஆளாக்கிலே போராடி. அல்ல பகலுமே துண்ட கடலுல நீராடி எங்களும் அலமரம் மொளவாளாக்கின போராடி அல்லும் பகலும் துயரக் கடலில் நீர் வாடி, அலமரமா ஆளாக்கிலே போராடி. அப்பா அருமை அப்பா மகளே, பகேசரி, உடைய தந்தை இருக்கின்றாரே, இதை கொண்டு வந்தார். நல்ல முறையிலே குறை என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வந்தோம். ஆனால் விதி யாரம்மா விட்டது. இவர் என்னை விட்டு பிரிய வேண்டும் என்று அன்று பிரமன் என்று எழுதிவிட்டான். எழுதி ஏற்று மாற்ற முடியாது. மகேஸ்வரி, அம்மா, தந்தை இறந்தவரை எடுத்து அடக்கலம் செய்ய வேண்டும். இந்நாட்டு தளபதியாக இருக்கின்றார். தளபதியாரே, மகாராணி, மன்னா, மன்னா, மாண்டு விட்டாயா, மாண்டு விட்டாயா, மன்னா. தளபதியாரே, இந்த குலத்தை நான் பார்க்க வேண்டுமா? அம்மா நான் விதவையாக வேண்டும் என்று ஆண்டவர். வாழ்வாங்கு வாழ்ந்து இறைவனோடு பாதத்தை அடைந்திருக்கும் இந்த பாக்கியலட்சுமி பாக்கியம்மாள் அன்பு உள்ளம் கொண்ட அம்மையார் இறப்பதற்கு முன்பாகவே இறைவனோடு சேர்ந்திருக்கும் முனுசாமி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று பேர குழந்தைகளை கண்டு இறைவனோடு பாதத்தை அடைந்திருக்கிறார். அந்த முனிசாமி ஐயா ஆன்மா சாந்தி அடைய கவலைப்படாதம்மா. ஒரு ஆறுதலா 4 வார்த்தை சொல்லலாம். அழகு இல்லை மகாராணி, நான் இருக்க வரை நான் பார்த்துக் கொள்கிறேன் உங்களை. தளபதியாரே, என் கணவரை நல்ல முறையில எடுத்து அடக்கலாம். நான் நடக்க செய்கிறேன். அந்த பொறுப்பை உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன். அப்படியா? எங்கடா என் மகன்? ஏய், என் மகனை மகனை அழைக்க வேண்டாம். ஐயா மாண்டு விட்டார்கள், ஆண்கள் கொண்டு விட்டார்களே. யார் இந்த சதிகாரர் அர்த்தம் தெரியவில்லையே. ஆண்டாண்டு கால மனித புனநிலாரம் மாண்டு விட்டார்கள். ஆண்டவர்கள் இந்த மண்ணிலே பிறக்கப் போவது கிடையாது. இறந்த உன் தந்தை இறந்ததுதான். இறுதிச் சடங்கு முடிப்போம். ஆகட்டும் ஐயா. அமைச்சரே, என் தந்தை நலமோடு இருந்தால் என் நாட்டை ஏற்றுக்கொள்ளடா மகனே என்று உரைத்தார். ஆனால் திடீரென்று இறந்து விட்டார் அமைச்சரே. என் நாட்டை ஏற்று நான் ஆட்சி செய்யலாம் என்று மனக்கோட்டையை கட்டினேன். என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக போய்விட்டது அமைச்சரே. ஆமா, என் தந்தை எந்நேரமா உன்னோடு தானே பேசிக் கொண்டிருப்பார். என்னதான் பேசிக் கொண்டிருப்பார்? அவர் கடைசியாக என்ன சாப்பிட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அண்ணா, கடைசியாக தந்தை நான் கொண்டு வந்த பாலத்தான் அருந்தினார். அருந்திவிடனே அண்ணா, தந்தை மாரடைப்பால் இருந்து விட்டார். அண்ணா, நம்மளை விட்டு தந்தை பிரிந்து சென்று விட்டார். அண்ணா, தங்கா, தந்தை கடைசியாக பால் தான் குடித்தாரா? அப்படி என்றால் அந்த பாலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. பாலில் கொடிய விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரே, பாலில் விஷமா? உண்மை. யார் கலந்தது அந்த கொடிய விஷத்தை? பாலில் கொடிய விஷம் கலந்தது உன் தங்கச்சி. போத நிறுத்தம் ஐயா. என் தங்கனுக்காக பால் விஷம் கலக்க வேண்டிய என்னையா காரணம்? காரணம் இருக்கிறது, கூறுகிறேன் கேளுங்கள். அன்று ஒரு நாள் நாம் அனைவரும் நீதிமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏழ்மை குடியில் பிறந்த ஒரு சுந்தர் ஒருவன் பிணத்தை தூக்கி போட்டு நீதி கட்டான் அல்லவா? உண்மைதான். அந்த சுந்தருக்கும் உன் தங்கைக்கும் நல்ல காதல். ஐயோ அண்ணா,
அப்படி தவறான பார்வையில் என்ன பார்க்க வேண்டாம் அண்ணா. அண்ணா, உன்னோட பிறந்தவன் நான். நீதிமன்றத்தில் அவனுடைய முகத்தை நான் பார்க்கவில்லை, என் முகத்தை அவன் பார்க்கவில்லை. அவன் மீது நான் காதல் முகம் கொண்டேனா? சத்தியமாக கிடையாது அண்ணா. அவனுடைய வார்த்தை நம்ப வேண்டாம் அண்ணா. அமைச்சரே, என் தங்கைக்கும் சுந்தர் கள்ள காதலுக்கும் என் தந்தை இறப்பதற்கு என்னையா காரணம்? காரணம் இருக்கிறது. உன் தந்தை அந்த சுந்தருக்கு சரியான நீதி வழங்கவில்லை என்று வாளில் விஷம் வைத்து உன் தந்தையை கொண்டு விட்டார் இந்த காதகி. ஐயோ அண்ணா, அமைச்சருடைய வார்த்தை நம்ப வேண்டாம் அண்ணா. அவர் எதையோ மனதில் வைத்துக் கொண்டு என் மீது வீண் பரிசு வச்சுக்கிறாரு அண்ணா. நான் எதற்காக அண்ணா பால் வச்சு கலந்து தந்தையை சாகடிக்கிறேன்? வாளில் விஷம் நான் கலந்தேனா? எனக்கு தெரியாது. அடிச்சு போதும் நிறுத்தி அறிவற்றவில்லை என்றும் இல்லாமல் என்று எதற்காக நீ பால் கொண்டு வந்தாய்? உன் மீது எனக்கு சந்தேகம் வந்து என்ன செய்தாய்? அன்பான உறவு இது ஆகாத மரபு, ஏன் இந்த பிரிவு, இது இறைவனின் முடிவு, இறைவனின் முடிவு. அன்பான உறவு அண்ணா பாசம் தெரிந்து பறந்தோடி வந்த என்னை நடந்தான் விட்டு விட்டான் விண்ணிலே, நீ கண்மூடி சாய்ந்து விட்டாய் மண்ணிலே, நீ கண்மூடி சாய்ந்து விட்டாய் மண்ணிலே. தான உறவு ஆகாத பிரிவு, ஏன் இந்த முடிவு, இறைவனின் தீர்ப்பு, அது இறைவனின் தீர்ப்பு. அன்பான உறவு பயிருக்கு வெண்மை உண்டு, பார்ப்பதற்கு பசுமை உண்டு. சத்தியம் காத்த உத்தமி உயிருக்கு அன்பான உறவு ஆகாத பிரிவு, ஏன் இந்த முடிவு, இறைவனின் தீர்ப்பு, இறைவனின் தீர்ப்பு.
அன்பான உறவு சத்தியமாக சொல்கின்றேன் பால் விஷயங்களது தந்தை நான் அடித்து போதும் நிறுத்தது அறிவுகளை நாடி குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாரி காண்டி அறிந்து கொண்டே உன்னுடைய அந்தரங்கத்தை புரிந்து கொண்டே உன்னுடைய துர்புத்தியை கேவலம் அற்ப சுகத்துக்காக ஆசைப்பட்டு அவன் மீது கொண்ட காதல் முகத்தால் தந்தையை கொண்டு விட்டாயி. நீ ஆகிறது தங்கை, ஒரே தங்கை, ஒப்பந்த தங்கை, ஆசை தங்கை, அன்பு தங்கை என்று அன்பாக வளர்த்தே நீ கேவலம் காமம் கண்ணை மறைத்து விட்டது. நீயா ஒரு நாட்டு இளவரசி, இனிமேல் நீ எனக்கு தங்கை அறியாது, நானும் உனக்கு அண்ணனும் கிடையாது. தாயின் தாலியை பறித்து விட்டாய் அமைச்சரே. இந்த படுபாவி தவறு செய்துவிட்டார். தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். இனிமேல் நாட்டில் இருக்கக்கூடாது. கருத்துங்கள் அரவம் காட்டவில்லை. நான் சொல்கின்றேன். இதற்காக இந்த சிரிப்பு காரணம் இருக்கிறது. இதற்காகத்தான் சிரித்துக் கொண்டிருக்கிறேன் நான். ஆமா, உன் தந்தை என்ன தவறு செய்தார்? ஏன் அவருக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்டே? தவறு தானே? சத்தியமாக என்ன பாவி என்றே தெரியவில்லை. பால் விஷம் கலந்து என்னுடைய தந்தையை சாகடித்து விட்டார். நான் தான் கொலைகாரி என்று என் மீது பரிசு சுமத்து விட்டார்களே. உண்மையான கொலைகாரன் யார் என்று எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? உண்மையான கொலைகாரன் யார் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். யாரவன்? வேற யாருக்குமே தெரியாது. எங்க இருக்கின்றான் அந்த பாவி? அந்த உண்மையான கொலைகாரனை உன்னிடம் நான் கண்டுபிடி கொடுத்தால் எனக்கு நீ என்ன தர? நீங்கள் எதை கிட்டாலும் தரீங்க. ஓ, எதை கேட்டாலுமா? இப்போதுதான் கூற போகிறேன் அந்த உண்மையான கொலைகாரனை. யாரு? எங்க இருக்கிற அந்த பாவி? உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் யார் தெரியுமா? யாரு? ஐயா, இந்த விஐபி நானே தான். நீ இந்த தவறை செய்தால் இப்போதே இந்த உண்மையை என்னுடைய எங்க போய் சொல்ல போற? அண்ணன் போய் சொல்ல போறேன். அண்ணன் போய் சொல்ல போறியா? அன்றொரு நாள் மாபெரும் சபையில் அனைவர் முன்பாக என்ன பத்தி நீ என்ன சொன்ன? தவறா சொன்னேல? என்ன சொல்லலாமா? பேசக்கூடாது. பெரியவர்கள் பேசும்போது சின்ன பொண்ணு பேசக்கூடாது நீ சொன்ன. உண்மைதான். என் பேச்சு நீ கேட்டியா? கேட்டிருக்க வேண்டும். சொல்லலையே. சொல்லு, பேசிவிட்டே என்ன? அதற்குத்தான் என்னிடம் வசமாக மாட்டிக் கொண்டாய். ஐயோ வேண்டாம் ஐயா, என்ன கையெடுத்து கும்பிடுறேன், என்ன விட்டுருங்க ஐயா. இனி முத கொண்டு இந்த நாட்டில் உனக்கு இடமே கிடையாது. வேண்டாங்க. நீ செல்வது ஐயோ அரவன் காடு. ஒரு நாட்டு இளவரசி நான் அரவன் காட்டுக்கு செல்ல வேண்டுமா? என்ன மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. நான் கண் தெரியாத இடத்துக்கு எங்கேயாவது சென்று வருகின்றேன், என்ன விட்டுடுங்க. போக கூடாது. செல்வது அரவன் காடு தான். நான் நிராயுத பாடியாக இருக்கிறேன். மோனில பட்டு சாட்டி முனை வந்து பட்டு விட்டது. அவ்வளவுதான். இந்த நாட்டில் இருக்கலாமா? என்னை பற்றி தவறா பேசுவேன். என்ன துணிவு கொண்ட நான் போட்ட கணக்கு தப்பி அந்த இறைவனின் கூட்டிப்படி அவர் வாழ்க்கையெல்லாம் ஆண்டவன் வகுத்தபடி நான் போட்ட கணக்கு தப்பி இறைவனின் கூற்றுப்படி
தங்களை கையெடுத்து கும்பிடுகின்றேன் என்னை விட்டுடுங்க சுவாமி. இது அப்போது கும்பிட்டு இருக்க வேண்டாம் நீ. நான் தவறாக பேசிவிட்டேன் மன்னிச்சிடுங்க. உண்மைதான். என்ன சொல்ல? என்னை விட்டுடுங்க ஐயா. என்னை பத்தி தவறா பேசலாமா? பேசக்கூடாது. பேசக்கூடாது. ஆமா. பேசி விட்டு முடித்து கொண்டிருக்கேன். ஆமா, உன் அண்ணன் என்ன வளர்த்தான்? அளவா காத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று உரைத்து விட்டான். காட்டுக்கு போறதுக்கு எதுக்கு நகை? ஐயோ, காட்டுக்கு போறது எதுக்கு நகை? அத்தனை நகை பட்டர் ஆபரணம் அத்தனை அகற்றி விட்டு என்னிடம் கொடு 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 கொடு. இதை யாரை ஆபரணம் அழைத்து தங்களிடம் கொடுக்க வேண்டுமா? என்னிடம் கொடு. ஐயோ, டேய், ஏன் போய் வாடா டேய். என்னுடைய தாய் தங்களை எடுத்து விட்டுதாச்சு. தாய் தந்தை எடுத்து மாட்டாங்களா? போடி வளர்க்கறாங்களா? அத சத்தனை அகற்றி விடு. இது அகற்றி விடு. வா புடி. எனக்கு நான் தர வேண்டுமா? அகற்றி விடு. இதை எனக்கு தங்களுக்கு தர வேண்டுமா? என்ன கொடுக்க வேண்டும்? கொண்டு வாய்கிறேமா? யார் பாடும் பாடல் கேடாலே யார் பாடும் பாடல் என்றாலும் தேராது நம்மை தேராது. பாடும் பாடல் என்றாலே சேராது நம்மை தேராது. கனவி வாழ்வாகி வாழ்வி கனுவாகி வளர்த்தியேன் உயிரை நினைவாக. என்னுடைய சோகமெல்லாம் பாடும் பாடல் என்றாலும் அன்பில் இரண்டீது இருந்தால் அன்றீது இன்பம் இனிமேல் இங்கேது. என்னுடைய
வாங்க. இவன் இந்த நாட்டில் இருக்கலாமாவா? இருக்கக்கூடாது. எடுத்து போடு. உன் நிலைமை என்ன பார்த்தாயா? நம்ம ஒரு பாட்டு பண்ணல, என்ன பாட்டா? நான் ஒரு பாட்டு பண்ணல, பாட்டு தெரியல. எனக்கு காது கேட்காது. காது கேட்காது உனக்கு. நம்ம உனக்கு தெரியுமா? என்னடா என்ன அருமையா பாடுனா? உனக்கு கேச்சா? எனக்கு கேச்சே. என்ன பாட்டு? நல்ல பாட்டு பண்ணடா. என்ன பாட்டு? யார் பாட்டு பாடு எல்லாமே. ஏய், நான் நினைத்தான் இந்த மகேந்திரமணி நாடு ஆத்தியா நாய் சுடுக்குள்ள வாழ விட்டுச்சு. ஐயோ, அதுக்கு சூடு தாங்கல. ஏய், நாட்டு தலையா கண்டுக்கூடாது. அம்மா அந்த வாய்கிறேவா என் வாழ்க்கை எப்படிதான் அழுது போக வேண்டுமா கடவுளே? அம்மா, ஒரு நாட்டுக்கு இளவரசினார் என் கரத்தில் ஓட்டை கொடுத்து இந்த நாட்டில் இருக்க கூடாது, இந்த நாட்டை விட்டே போக வேண்டும் என்று அந்த படுபாவி எடுத்திருக்கின்றானே. அம்மா, என்னை 10 மாதம் சம்பந்த பெற்றெடுத்த தாயே பாக்கியம். அம்மா, எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டீர்களே அம்மா. அம்மா, 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்தே அம்மா. 10 மாதமும் என்னை சுமந்து பெற்று எடுத்த அம்மா. 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா. ஊரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஒத்தி வளர்த்த அம்மா. அன்றைக்கு முன்னாலே பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே அம்மா. எறும்பு அண்டாமே ஆள் காட்டி விரல பூடிச்சி அக்கா சொல்லி கொடுத்த ஆள் காட்டி விரல பிடிச்சி அக்கா சொல்லி கொடுத்த அண்ணாடன் கூட குடிச்சி நெல் கொடுத்து கடவத்தி நடவிடத்தே காத்து கொடுத்து சிவாரி ஏனம்மா வார்த்தை
அம்மா உன்னப்பட வார்த்தை இல்லையம்மா காலடி மண்ணுக்கு முன்னால் ஆராரிராரோ ஆராரிராரோ ஆராரோ ஆராரிரோ ஆரிரரிரோ ஆராரோ ஆராரிரோ நாடாண்ட மன்னருக்கு மகளாக நான் பிறந்தேன் நாடாண்ட மன்னருக்கு மகளாக நான் பிறந்தேன் அஞ்சு பத்தி அங்கே இங்கு கடன் பட்டேன் அத்தனையும் நான் தரித்தேன் பட்டதும் போது மன்னா பாதியிலே உசிரவிட்டேன் ஏனம்மா பட்டதும் போது மன்னா பாதியிலே உசிரவிட்டேன் பறிகுடத்து சுமந்த என்ன போனவதற்கே வச்சி புட்டேன் ஆறாறு சொன்னவாய் அரிசி போட வச்சி புட்டேன் பால் விட்டு என்ன வளர்த்தேன் அம்மா பாலூட்டி என்ன வளர்த்தே அம்மா பாலூற்றி என்ன வளர்த்தே அம்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்கேன் பாவி மனசம்மா ஆராரிராரோ ஆராரோ ஆரோ ஆராரோ ஆராரிரோ ஹரிரரிரரிரோ ஆராரோ ஆராரிரோ ஆண்டவா, இறைவா, என்னுடைய வாழ்க்கை எப்படிதான் நடந்து போக வேண்டுமா? இதற்கு மேற்பட்ட இந்த பாவி எதற்காக இந்த உலகத்தில் நான் உயிர் வாழ வேண்டும்? யாருக்காக இந்த உலகத்தில் நான் உயிர் வாழ வேண்டும்? வாழக்கூடாது. அது தெரிகின்றதே மலை உச்சி. அங்கு சென்று என்னுடைய உயிரை விட்டு விடுகின்றேன். ஆண்டவா